என்ன பார்க்க போறோம்னா பைத்தான் லாங்குவேஜ் மூலமா வந்துட்டு ஒரு எக்ஸெல்ல வந்து எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்றது, அந்த இன்சர்ட் பண்ண டேட்டாக்கு வந்து எப்படி ஒரு சார்ட் வரைய போறோம் அப்படின்ற எக்ஸாம்பிள் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்குள்ள எனக்கு கோடிங்குள்ள போகலாம். ஸோ அப்புறம் என்ன பர்டிகுலர் எனக்கு வேணும்னா ஓப்பன் ஸோ பைஎக்ஸல் அது வந்து எனக்கு வேணும். ஸோ அதுல வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு எந்த பர்டிகுலர் மாடியூல் வேணும்னா ஒரு ஒர்க் புக் வேணும். ஒர்க் புக் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணி எக்ஸல் வந்து ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்கா நான் சார்ட் வரைய போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா ஸ்பெசிஃபிக்கா வந்து ஓப்பன் பைஎக்ஸல் அந்த பர்டிகுலர் மாடியூல்ல வந்து ஏன்னா நான் வந்து என்ன பண்ண போறேன் சார்ட் தான் எடுத்துக்க போறேன். சார்ட்னு கொடுத்துறேன். அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன மாடியூல்லாம் இம்போர்ட் பண்ண போறேன்னா பார் சார்ட்னு ஒரு மாடியூல், ஆமா அதுக்கப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு மாடியூல். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வந்து இருக்குன்னா எந்த பர்டிகுலர் செல்ல வந்து நம்ம பார்த்து கொடுக்க போறோமோ ரெஃபரன்ஸ்ல கொடுப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண ஒர்க் புக்கை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஒர்க் புக் வந்து எதுக்குன்னா நம்ம வந்துட்டு எக்ஸல் வந்து நம்ம ரெடி பண்றதுக்காக ஒர்க் புக் கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ். அதுக்கடுத்து நான் ஒர்க் புக் ஆக்டிவ் பண்ணணும். அதுக்கு என்ன தனியாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ w.active கொடுத்தாச்சு. ஒர்க் புக் ஆக்டிவ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் வந்துட்டு அங்கே டேபிள் ஃபார்மேட்ல எது நான் கொடுக்க போறேனோ இந்த சாம்பிள் டேட்டாவை இங்கே நான் அசைன் பண்ண போறேன். எதுனா ரோஸ்ன்ற வேரியபிள் அசைன் பண்ண போறேன். ஸோ மொத்தம் 3 காலமா பிரிச்சு நான் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு மார்க் லிஸ்ட் ரெடி பண்ண போறேன். அவங்க டோட்டல் மார்க் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு சீரியல் நம்பர், அதுக்கடுத்து என்னதுன்னா கமா கொடுத்துட்டு ஒரு நேம், அடுத்து நம்ம கொடுக்கறது நேமா இருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து என்னன்னா அவங்களோட மார்க்ஸ், டோட்டல் மார்க்ஸ் டோட்டல் கொடுத்துட்டு கொட்டேஷன் க்ளோஸ் பண்றேன். அடுத்து ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் பண்றேன். கமா கொடுத்துட்டு அதுக்கடுத்து என்ன இங்க கொடுக்க போறோம் அதை நான் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா 1 கொடுத்துட்டு 1ல வந்து ஒரு நேம், அவங்களோட மார்க் என்ன அப்படின்றத நான் வந்து என்னன்னா இங்க கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் வந்து டோட்டல் மார்க்ஸ் அடுத்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ சேம் இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ 2 சார் இங்க வந்து ஸ்கொயர் பிராக்கெட் வந்து டபுள் கொடுத்துருக்கேன், சிங்கிள் கொடுத்துருக்கேன் மாற்றணும். சேம் இதே மாதிரி தான் நான் எந்த காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ 3 நான் ஒரு டேபிளுக்காக நான் ரெடி பண்ணுறேன். ஸோ கொடுத்துட்டேன். லாஸ்ட்ல கமா கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ரோஸ் முடிஞ்சு அடுத்து என்ன பண்ண போறேன்னா இதில் ஒவ்வொன்றா என்ன பண்ண போறேன்னா வாங்கி நான் வந்து அப்பன் பண்ண போறேன். ஸோ ஃபார் ஐ இன் எந்தனா ரோஸ்ன்ற அந்த பர்டிகுலர் வேரியபிள் எல்லாத்தையும் இந்த டேட்டா ஸ்டோர் அந்த வேரியபிள் எல்லாமே வாங்கிக்கிறேன். வாங்கி என்ன பண்றேன் அந்த எஸ்ன்ற அந்த ஒர்க் புக்ல வந்துட்டு ஒவ்வொன்றா நான் அப்பன் ஒவ்வொன்றா நம்ம ஜாயின் பண்ணுமா, எதுனா ஐல பிரச்சனை நம்ம ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணி வாங்குவோம். ஸோ வாங்கிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ண போறேன்னா நான் வந்துட்டு அந்த சார்ட் அந்த பார் சார்ட் வந்து ரெடி பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து என்னன்னா பார் சார்ட்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதுல வந்து என்னன்னா வேல்யூஸ்ன்ற ஒரு பர்டிகுலர் இது கொடுக்குறேன். ஸோ வேல்யூஸ்ல வந்து என்ன பண்றேன்னா
ஸோ ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ரெஃபரன்ஸ் வந்து எதுக்குன்னா நம்மளோட அந்த சார்ட் ரெடி பண்ணிட்டோம். அந்த சார்ட் வந்து எனக்கு என்னென்னலாம் இருக்குன்றத நான் ஸ்பெசிஃபை பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் ஷீட் இருக்குல்ல, ஸோ ஒர்க் ஷீட்டோட பேர் என்ன அப்படின்றத நான் கொடுப்பேன். ஒர்க் ஷீட்டோட பேர் என்னதுன்னா நமக்கு எஸ்ன்னு வச்சிருக்கோம். அதான் ஒர்க் ஷீட்டோட பேர். அதுக்கடுத்து மினிமம் ரோனா என்ன அர்த்தம்னா, இப்போ எனக்கு எந்த ரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. மொத்தம் 3 ஃபர்ஸ்ட் ரோல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ நிறைய ரோ மொத்தம் 7 ரோ இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் 1 கொடுத்துறேன். அடுத்து வந்து மேக்ஸிமம் ஸோ 1ல இருந்து, அதாவது எனக்கு இந்த இது ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க. 1 2 3 மொத்தம் 0ன்னு வச்சுக்கோங்க. 0ல இருந்து 7னா நமக்கு 1 2 3 எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு 8 வரைக்கும் இருக்குமா. ஸோ மேக்ஸிமம் ரோனா எனக்கு வந்து 7னா எனக்கு வந்து 1 சேர்த்துக்கோங்க, 8ன்னு வரும். ஸோ எனக்கு 8 ரோ கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றேன்னா மினிமம் காலம், எந்த பர்டிகுலர் காலத்தை எடுத்து நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத நான் ஸ்பெசிஃபை பண்ணுவேன். ஸோ மினிமம் காலம் வந்து என்னதுன்னா எனக்கு வந்து செகண்ட்ல இருந்து மொத்தம் இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 இருக்கு. எனக்கு நேம்ல இந்த நேமும் அப்புறம் எனக்கு மார்க் போர்டு பிரிண்ட் ஆனா போதும். அதனால என்ன பண்றேன், நான் வந்து மினிமம் காலம் 2 கொடுத்துறேன். மேக்ஸிமம் காலம் வந்து என்ன கொடுக்குறேன்னா நான் வந்துட்டு 3 லாஸ்ட்ல இருக்கிற மேக்ஸிமம் காலம் வந்து 3. ஸோ மேக்ஸிமம் காலம் வந்து 3 கொடுக்குறேன். இது கொடுத்து முடிச்சிட்டேன். க்ளோஸ் பண்ணிடுறேன் ப்ராக்கெட்டை. அடுத்து என்ன பண்றேன்னா எனக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் இது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு யூஸ்வலா தெரியணும்ல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா C.add data அப்படின்றதுல போட்டுரும். ஸோ அந்த டேட்டால என்ன பண்றேன்னா நான் வந்து எதெல்லாம் எனக்கு ஆட் பண்ணணும், வேல்யூஸ் ஆட் பண்ணணும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன், டைட்டில் என்ன வைக்கணும் அப்படின்றத நான் என்ன பண்றேன்னா டைட்டில்ஸ் வந்து டைட்டில்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் டைட்டில்ஸ் ஃப்ரம் டேட்டா வந்து நம்ம ட்ரூ கொடுக்கணும். ட்ரூ கொடுத்தாதான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா அது டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. நான் டேட்டா அந்த ஆட் ஆனது கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்றேன், நான் வந்துட்டு இது எந்த பர்டிகுலர் லொகேஷன் எனக்கு வந்து ஆட் ஆகும் சார்ட் வந்து பேஸ் டாட் ஆட் சார்ட் வந்து அண்டர்ஸ்கோர் சார்ட் வந்து எதுக்குன்னா எனக்கு எந்த இடத்துல அந்த சார்ட் வந்து ஆட் ஆகணும்ன்றத. ஸோ சீட் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிக்குவோம், டேட்டாஸ் எல்லாத்தையும் அது ஹோல்ட் பண்ணதை என்ன பண்றேன்னா நான் வந்து எஃப்டில வந்து எனக்கு வரணும் அப்படின்னு கொடுக்குறேன். எஃப்டின்றது நமக்கு தெரியும், அந்த எக்ஸல் இருக்கிற ஒரு பர்டிகுலர் செல்லோட லொகேஷன் அதுல இருந்து ஸ்டார்ட் ஆனா போதும் கொடுக்குறேன். கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம சேவ் பண்ணுவோம். சேவ்னா நம்ம என்ன பண்றோம்னா இதை ரெடி பண்ண எல்லா ஃபைலுமே வந்து இந்த எக்ஸல்ல இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரா ஸ்கோப்பையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். எங்க ஸ்டோர் ஆகும்னா நம்மளோட பைத்தன் எங்க இன்ஸ்டால் பண்ணணும் அங்கதான் ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல் மார்க்ஸ் கொடுத்துறேன் சரிங்களா. அதுல வந்து நம்ம என்ன ஃபார்மேட்னா கைடிங்ஸ்னால தெரியும், எக்ஸல் எக்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்றேன்னா F5 பிரஸ் பண்ணி கோடிங் எக்ஸிக்யூட் பண்றேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பேர் கொடுத்து ஓபன் பண்ணணும், அந்த நேம்ல வந்து எனக்கு ஒரு சார்ட்னு வரும். நான் சேர்ன்னு தான் கொடுத்துட்டு நினைக்கிறேன். இந்த இடத்துல சார்ட்னு வரும். திருப்பி F5 பிரஸ் பண்ணி கோடிங் எக்ஸிக்யூட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும் சரிங்களா. அதை நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து கோடிங்ல நான் என்ன கொடுத்தனோ அந்த கோடிங் தகுந்த மாதிரி எனக்கு என்னன்னா அந்த மார்க் லிஸ்ட்ல எனக்கு வந்துருச்சு. வந்து பாத்தீங்கன்னா 1 to 7 வரைக்கும் கொடுத்தது. அதனால எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்துட்டு எக்ஸாஸ்ல 1 to 7 வரைக்கும் வந்துருக்கு. ஸோ அவங்க எடுத்த மார்க்ஸ் 500 தான் இருந்தது. அதனால எனக்கு ஒய்ஆக்ஸ் மார்க்ஸ் வந்துருக்கு. ஸோ இங்கேயே 1 2 3 4 7 இருக்குன்னா நான் 1 2 3 4 7 தான் கொடுத்துருந்தேன் சரிங்களா. அதனால எனக்கு என்னன்னா அதுபடி டோட்டல் மார்க்ஸ் எனக்கு வந்து எனக்கு என்னன்னா அவங்க எடுத்த ஒவ்வொருத்தருக்கு நேம் நேரா அவங்க என்ன இருக்கு, ஒன்று நேரம் அவங்க எவ்வளவு மார்க் எடுத்துக்காங்களோ அது தேவை. எனக்கு என்னன்னா பார் சார்ட் வந்து எனக்கு வந்து அவுட்புட்ல கிடைச்சிருக்கு சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்னன்னா சார்ட் வர்றதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.